சார் நம்ம சேவ் கேஜிஎஃப்க்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன இருக்கு, நம்ம ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆத்தரைஸ் ஸ்லாட்டர் ஹவுஸ் சின்ஸ் 120 இயர்ஸ் ஓல்டு. இப்போ வந்துட்டு ஒரு 15 நாளா முனிசிபாலிட்டி நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துன்னு இருக்கு. மாடுங்க அறுக்கக்கூடாதுன்னு. இப்போ இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்லாட்டர் ஹவுஸ் பண்ணி கொடுக்குறோம், அது வரைக்கும் நீங்க அங்கே இருக்காதுங்கோ. நாங்களும் என்ன சொல்றோம், ஓகே நம்ம அங்கேருந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் வெக்கேட் பண்ணி நீங்க கட்டி கொடுக்குற இடத்துக்கு நம்மளுக்கு போறதுக்கு தயார் இருக்கிறோம். அது வரைக்கும் நம்மளுக்கு எங்க மாமூல் இடம் இருந்துச்சோ அங்கே நம்மளுக்கு பிசினஸ் ரன் பண்றதுக்கு விடுங்கோ, மாடு அறுக்கிறதுக்கு விடுங்கன்னு இவங்க எந்த இதுக்கும் வரமாட்டான்றாங்க. ஒன்று போலீஸ் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அன்னே முனிசிபல்காரங்க சொல்றாங்க. எம்எல்ஏக்கு சொன்னா நீங்க போயிட்டு போலீஸ் கிட்ட பேசுங்கன்றாங்க. இந்த மாதிரி அங்கிருந்து இங்கிருந்து அங்கே கட்சியில் நம்ம நல்லா ஒரு தீர்மானம் கிடைக்கும். இந்த சேவ் கேஜிஎஃப்க்கு நம்ம வந்து இருக்கிறோம், ஒரு ஹோப்போட வந்து இருக்கிறோம். நம்மளுக்கு 100% கேரண்டி இருக்கு, நம்ம ப்ராப்ளம்க்கு நல்லா சொல்யூஷன் கிடைக்கும், நல்லா சால்வ் ஆகும். ரொம்ப காப்பி ஸ்லாட்டர் ஹவுஸ் காப்பி இருக்கு. இது நம்ம டெண்டர் எடுத்து இருக்கிறதெல்லாம் இது நம்ம சாருக்கு காமிக்கிறோம். 10 டேஸா கேஜிஎஃப்ல ராபர்ட்சன்பேட்ல மாடு அறக்கூடாது, மாடு வியாபார கறி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சூப்பரிடென்ட் வந்து விசிட் பண்ணாரு. அதனால ராபர்ட்சன்பேட் போலீஸ் அங்க இன்டர்ஃபியர் ஆகி அவங்கள யாரையும் மாட்டுக்கறி விற்கக்கூடாது, நெக்ஸ்ட் மாடு அறக்கூடாதுன்ற ஒரு ஓரல் ஆர்டர், எந்த லீகலாவோ ரைட்டிங்லோ எந்த ஆர்டரும் இல்ல, இட் இஸ் ஓரலா வாய் மூலமா ஒரு ஆர்டர் பண்ணிட்டு அவங்க போயிருக்கிறாங்க. இவங்க இந்த ஊருக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அவங்கள போய் பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி அநியாயம் ஆயிருக்குது, இதுக்கு நீங்க சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டா இல்ல, நான் இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் இங்கிருந்து ஷிப் பண்ணோம், வேற இடத்துல நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி முனிசிபல் கமிஷனர் கூட வந்து எந்த ஒண்ணும் இல்ல, எஸ்பி தான் பண்றாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது என்ன, இதெல்லாம் வந்து இருக்கட்டும். இந்த ஊர்ல கேஜிஎஃப் சொன்னாவே மாட்டுக்கறி, பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட் நல்லா ஆனா அந்த காலத்துல சொன்னா டாக்டர் கொடுத்தது மாட்டுக்கறி சூப்பு தான். இதுதான் மெடிசன். இதுக்கு என்ன காரணம்னா, 150 வருஷமா மைன்ஸ்ல தொழிலாளி உள்ள போய் அந்த காத்து கூட மேல வர இயற்கை காத்த சுவாசிக்காம உள்ள பூமிக்குள்ள போய் வந்ததுனால இந்த சைனாய்டு டஸ்ட்னால அவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா லங்ஸ்ல சிலிகாசிஸ் டிசீஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. சோ இந்த சிலிகாசிஸ் டிசீஸால பாதிக்கப்பட்டதுனால அதுக்கு ஒரே மெடிசன் எதுன்னு சொன்னா அது மாட்டுக்கறி சூப்பு தான் அப்படின்றது இருக்கு. அதனால வெள்ளக்காரங்காலத்துல இருந்தே இந்த 150 வருஷமா இதுக்குன்னு ஸ்லாட்டர் ஹவுஸ் எல்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு கர்நாடகா ஹெட் குவார்டர் கேஜிஎஃப் தான். அப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து இங்க தான் பண்ணாங்க. சோ ராபர்ட்சன்பேட்ல இருக்கக்கூடிய ஸ்லாட்டர் ஹவுஸ் டிஸ்ட்ரிக்ட்லயே, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட்லயே வந்து ஓல்டஸ்ட் ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்றாங்க. இது யார் கண்ட்ரோல்ல வருது? முனிசிபாலிட்டி கண்ட்ரோல்ல வருது. முனிசிபாலிட்டி எவ்ரி இயர் அதுக்கு வந்து ஆக்ஷன் விடுறாங்க. ஆக்ஷன் விட்டு அதுக்கு எவ்வளவு பீட் பிக்ஸ் பண்றாங்களோ அது பிரகாரம் அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க காப்பி இருக்குது. இதுக்கு முன்ன இருந்த பிஜேபி கவர்மெண்ட் இந்த மாதிரி பசு மாடுகளை அறுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சித்தராமையா காங்கிரஸ் கவர்மெண்ட் சொன்னாரு, காங்கிரஸ்க்கு நீங்க ஓட்டு போட்டா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நான் வந்து அந்த ஆக்ட் வந்து நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஆட்சிக்கு வந்து முதல் சட்டமன்றத்தில் அவர் கொண்டு வந்தது ஸ்லாட்டர் ஹவுஸ், இந்த பசுவதை தட்டை சட்டம் கொண்டு வந்து அதுக்கு ரூல்ஸ் பிரேம் பண்ண பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்த ஆக்ட வந்து அவர் ரிமூவ் பண்ணார். அப்போ இங்க இந்த ஊர்ல கூட வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்கன்றத மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு ஸ்டேட்ல நடந்துங்கிறது காங்கிரஸ் ஆட்சி. நான் அரசியல் பேசல, ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அவங்க வியாபாரி கடை ஏதோ ஒரு 50 கடை இருக்குது, அப்படி இல்ல கேஜிஎஃப் ஃபுல்லா ஒரு 100 கடை இருக்குது, அதுக்கு எடுத்துன்னு போய் மாட்டுக்கறி சப்ளை பண்றாங்கன்றது இல்ல இஷ்யூ. தங்கவயலுடைய பெரும்பான்மையான குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் பேர் அன்றாடம் உணவாக எடுத்துக்கொள்வது இந்த மாட்டுக்கறி. இன்னைக்கு சீசனை நீங்க கவுண்ட் பண்ணோம்.
இன்னைக்கு என்ன வெதர், என்ன கோல்டு வெதர் இருக்கக்கூடிய சீசன்ல இன்னைக்கு இருக்கிறோம். புயல், காற்று, மழை இருக்கக்கூடிய சீசன்ல நாம இருக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு சிலிகாசஸ் நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு, சளி, இரும்பலுக்கு இன்னைக்கு அன்றாடம் தேவைப்படுவது இந்த மாட்டுக்கறியும் மாட்டுக்கறி சூப்பும். அப்ப 2 லட்சம் மக்களுடைய உணவின் வயிற்றில் அடிப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? ஆர்டிகல் 21 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, அவன் ரைட் டு ஈட், ரைட் டு லிவ். அவன் எந்த பொருளை, எந்த கறியாவது அவன் சாப்பிடுவான். அவனுடைய ஃபுட்டை கர்டைல் பண்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லுது. மார்க்கெட்ல அவைலபிள் இருந்தாதான் அவனால வாங்க முடியும். நீ மார்க்கெட்ல சப்ளையே இல்லைன்னு சொன்னா அவன் எங்கிருந்து போய் வாங்க முடியும்? இந்த ஊரினுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், முனிசிபல் கமிஷனர், ரெஸ்பான்சிபிள் பர்சன், மார்க்கெட் இன்ஸ்பெக்டர், இந்த பொருள் கிடைக்குது இந்த மார்க்கெட்ல, இந்த இடத்துல கிடைச்சுன்னு இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல, அவன் எங்க போய் வாங்குவான்? இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அவங்க அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இஸ் நாட் அகைன்ஸ்ட் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் பொலிட்டிக்கல் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல. எங்களுடைய ஒரே ஸ்லோகன், இந்த ஊர்ல என்னத்தை நாங்க லாஸ் பண்ணோமோ அதை திருப்பி நாங்க கெயின் பண்ணணும். இருக்கிறத நாங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இருக்கிறத நாங்க இழக்கிறதுக்கு தயார் இல்ல அப்படின்றது தான் தி மெயின் ஸ்லோகன் ஆஃப் சேவ் கேஜிஎஃப். அதனால இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொதுமக்களையும், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும், எல்லாரையும் நான் வேண்டிக் கொள்றது என்னன்னா, இது அன்றாட ஜீவாதார பிரச்சனை. இன்னைக்கு அவைலபிலிட்டி இது இருக்கணும். நாளைக்கு தீபாவளி, அப்ப இந்த ஊரினுடைய கருணை இன்னைக்கு எத்தனை பேர் கொளுத்து வேலை செய்யறான், கூலி வேலை எவ்வளவு பேர் செய்யறான், மூட்டை தூக்கி எத்தனை பேர் பிழைக்கிறான், டெய்லி டிராவலர் எவ்வளவு பேர் போடுறான், இண்டஸ்ட்ரி போட்டுக்கிறீங்களா? இந்த ஊர்ல எல்லாம் காலையில போயிட்டு சாயந்தர வேலைக்கு வந்துருக்கானா? எல்லாம் 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுக்கிறானா? அன்றாட கூலி தொழிலாளர்கள் வேலை செய்யற ஊரு. இந்த ஊர்ல பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரி இது பண்ணிட்ட மாதிரி இருக்கிறதெல்லாம் அழிக்கிற வேலையை யாரும் பண்ணக்கூடாது. கேட்கறதுக்கு யாரும் இல்ல, கொஸ்டின் பண்றதுக்கு யாரும் இல்ல. போலீஸ் விட்டு அடிக்கலாம், இவங்களை விட்டு அடிக்கலாம்னு சொன்னா அது நடக்காது. அதனால சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நாங்க அனைவரும் 1-2 அந்த இடத்துக்கு நாங்க விசிட் பண்றோம். இவங்களோட அங்க நாங்க பாக்குறோம். எம்எல்ஏ வரட்டும், கமிஷனர் வரட்டும், ஆல்டர்னேட் சொல்யூஷனா அவங்களுக்கு சொல்லணும். யாரோ அனானிமஸ் பெட்டிஷன் போட்டான், அவன் இன்ஃபுளுயன்ஸ் பண்றான் அப்படின்றதுக்காக இந்த வியாபாரிகளை, இந்த மாடு கட் பண்ற இவங்களை பலி கடாக்க கூடாது. இது வெறும் அவங்களுடைய பிரச்சனை இல்ல, இது கேஜிஎஃப் பிரச்சனை, இந்த மக்களுடைய பிரச்சனை. அதனால இந்த ஊர்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கலப்பி வயலன்ஸ்க்கு வழிவகுக்க கூடாது. கேஜிஎஃப் பீஸ்ஃபுல்லா இருக்குது, கேஜிஎஃப்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால புதுசா இருக்கிற சூப்பரிடென்ட்ட கூட நாங்க மீட் பண்றோம், நாங்க அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம், என்ன இந்த ஊரினுடைய நிலைமைன்றதை அவருக்கு சொல்றோம், இந்த பிரச்சனையை நாங்க சொல்றோம். இவங்க ஒரே டிமாண்ட் என்னன்னா, எங்களுக்கு இன்னும் மார்ச் 31 வரைக்கும் முனிசிபாலிட்டி பிரகாரம் எங்களுக்கு டெண்டர் இருக்குது. எங்களுக்கு இம்மிடியேட்டா அவங்க வேற இடத்துல இதே ஃபெசிலிட்டிஸ்ல கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரெடி. அது வரைக்கும் எங்களை அங்க மாடு அறுத்து வியாபாரம் செய்யறதுக்கு வழி விடுன்னு கேக்குறாங்க. இதுல என்ன தப்புக்குது? அதனால அவங்க ஜெனியன் டிமாண்டா இது தெரியுது. இது பொலிட்டிக்கல் இல்ல, சேவ் கேஜிஎஃப் யாரையும் அட்டாக் பண்றதுக்காக பண்ணல. இது இந்த ஊரினுடைய பிரச்சனை, இந்த ஊரினுடைய வரலாற்று பிரச்சனை, இந்த ஊரினுடைய மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. இதுல சேவ் கேஜிஎஃப் கண்டிப்பா இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனையை உங்ககிட்ட கூட நாங்க பேசுறோம். எம்எல்ஏ கூப்பிட்டு அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றோம், எஸ்பிக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம், கமிஷனரை கூப்பிட்டு ஸ்பாட்ல இதுக்கு டிசிஷன் எடுக்கணும். இதை இம்மிடியேட்டா இதை அதை திறக்கணும், கறி விற்கணும், கறி அந்த வியாபாரம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்.